ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம இன்றைக்கி மசால் வடை பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு பருப்பு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தேன், ரொம்ப பெரிய டம்ளரு. இப்போ இதில் கொஞ்சம் பாதி மட்டும் போட்டிருக்கிறேன். இது கூட என்னென்ன போட போகிறேன்னா, இங்கே 1 இன்ச் இஞ்சி இங்கே பாருங்கள், 1 இன்ச் இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம், ஏன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த வடைக்கு வாசம் வர்றதே இந்த பருப்புனாலையும் சோம்புனாலையும் தான். இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கிறேன். இருக்கட்டும், சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் இருந்ததுனாலும் கூட சும்மா ஒரு 10 இலை அந்த மாதிரி போடலாம். என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதை மட்டும் போட்டு மிக்சியில் நம்ம ஒரு ஓட்ட போகிறோம். நான் ஒரு பெரிய டம்ளரில் போட்டிருக்கேன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ இது பாதி எடுத்து இதில் போட்டிருக்கிறேன், பாதி இதில் வடித்து வச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் குறன்னு ஓட்டிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு வடை. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வடையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிடணும். நீங்கள் வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் வடை போடுங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்க, சமையல் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மிக்சியை அடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சும்மா ஓரளவுக்கு இந்த மாதிரி கோர்ஸாக 1-2 இருந்தால் தப்பு இல்லை. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ செகண்ட் பேட்சையும் நான் போட்டுட்டேன். இப்போ இதையும் பாதி அளவுக்கு தான் நம்ம அரைக்கணும், ஏன்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் ஃபைனாக இருக்குது இல்லையா. ஸோ இதை பாதி மட்டும் அரைக்கணும். இப்போ 2வது பேட்சையும் அரைச்சி போட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அது பருப்பாக போட்டிருக்கிறேன், தெரியுதா? பருப்பாக போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்திக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்திருக்கிறேன், ஒரு 3 வெங்காயம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் சேர்த்திருக்கிறேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன். நான் குழந்தைங்க இருக்கிறதுனால பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துல, ஏன்னா எப்படியும் அவங்களுக்கு வாயில் பட்டுச்சுன்னா அப்படியே போட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனால் இப்போ அடுத்ததாக உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானுங்கிற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்திக்கல. பெரியவங்களாக இருந்தால் ஓகே, சின்ன குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம மிளகாத்தூள் தான் சேர்த்திக்கணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துறதுனால வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா நம்ம பிசையும் போது. அதனால் பருப்பில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இது கூட நீங்கள் கொத்தமல்லி புதினா அதெல்லாமே போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், சோம்பு, இஞ்சி ரெண்டும் அரைக்கும் போது போட்டுக்கிட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, ஸோ உப்பு மட்டும் மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொரிக்கிற ஐட்டத்தில் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். நம்ம பொரிச்சு வரும்போது சுருங்கி கரெக்டாக இருக்கும், அதனால தான். ஓகே, இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். இதை பசஞ்சு காய வச்சுருக்கிறேன். இது நேற்று அப்பளம் போட்ட எண்ணெய் தான், அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வடையக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். நான் சும்மா அப்படியே கையில் ஒரு 5 விரல்லையும் நம்ம எடுக்கும் போது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு உருட்டுறேன். அப்போ எல்லா வடையும் ஒரே மாதிரி வரும், அவ்வளோதான். நம்ம எண்ணெய் காயறக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக. எங்கிட்ட ஒரு வெத்தலை இருக்குது, அதனால் வெத்தலையில் தட்டி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஆல்ரெடி அது அப்பளம் பொரிச்சதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ லைட்டாக இந்த
அமுத்திட்டு அப்படியே போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டு வைக்கிறேன். அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா மொறுன்னு வரும். இங்கே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நுரையெல்லாம் வந்து அடங்கணும் அந்தளவுக்கு. ஃப்ளேமும் ஹையில் வச்சிடாதீங்க, வேகாது உள்ளார. பொறுமையாக வச்சுருங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுருக்கிறேன். நார்மலாக இருக்கிற ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன். பொறுமையாக வெந்ததுனாலே அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம ஃப்ளேம் வைக்கிறதுலேயும் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். கடன்னு எரிய விட்டுட்டோம்னா மேலே தான் வேகும், உள்ளார வேகாது. இப்போ இந்த லைட்டாக இருக்கிறதெல்லாம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நுரை அடங்குற அளவுக்கு வேக விட்டுட்டு எடுத்துடலாம். வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். போடும் போதே தெரியும், நல்ல சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அப்போவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னாலே செமையாக இருக்கும். பொறுமையாக தான் நம்ம வடை வந்து போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளாரையும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. அதனால வெளிச்சம் வந்து அவ்வளோவா தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் மோடமாக போட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து தட்டி போட்டு எல்லா வடையும் கொஞ்சம் பாதி காலியாகி போயிடுச்சு. ஸோ இதை வந்து சும்மா கிள்ளி போட்ட மாதிரி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.